கோலிவுட்ல காமெடி நடிகர்கள் அப்படின்னாலே இவங்களுடைய பேர் தான் டாப்ல இருக்கும். அதாவது அவங்க தான் கவுண்டமணி செந்தில். இவங்க பார்த்தீங்கன்னா 80, 90 காலகட்டங்கள்ல ஒரு கலக்கு கலக்குனாங்க. தற்போது வரைக்குமே இவங்களுடைய காமெடி தான் டாப்ல இருக்கு. என்னதான் யோகி பாபு, சந்தானம் அப்படின்னு நிறைய காமெடி நடிகர்கள் அடுக்கடுக்காக வந்தாலுமே இவங்களுடைய வாழைப்பழ காமெடிக்கு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கூட்டமே இருந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே இவங்களுடைய காமெடிக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா வயது முதிர்வு காரணமாக கவுண்டமணி செந்தில் ஆகிய 2 பேருமே ஒரு சில ஆண்டுகளாக படங்கள்ல நடிப்பதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தற்போது மீண்டுமுமே கம்பேக் கொடுத்திருக்காங்க. அதுல கவுண்டமணி அவர்களுடைய நடிப்புல அண்மையில வெளியான ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற திரைப்படம் பாத்தீங்கன்னா ஓரளவிற்கு தான் வரவேற்பு பெற்றது. இதனையடுத்து செந்தில் அவர்கள் தனியாக ஹீரோவாக நடிக்காமல் ஒரு சில படங்கள்ல முக்கிய வேடம் எடுத்தும் நடிக்கிறாரு. அண்மையில கூட ஹிப்ஹாப் ஆதியுடைய படத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல இவர் நடித்த காட்சிகளுமே நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இதனடுத்து பாத்தீங்கன்னா செந்தில் அவர்கள் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு இருக்காராம். அப்படி இருக்கையில நம்ம செந்தில் அவர்கள் அதிர்ஷ்வருடைய அடுத்த படத்துல கமிட் ஆகியிருக்காரு. ஏகே 64 அப்படின்ற இந்த திரைப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்களே தான் டைரக்ஷன் பண்றாரு. இந்த படத்திற்கான காஸ்ட் அண்ட் க்ரூ தேர்வு தற்போது நடைபெற்று வருதாம். அதன் மூலம் நடிகர் செந்தில் அவர்கள் இந்த படத்துல இணைந்திருக்காரா. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.